ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, என்னோட ட்ரெஸ் வேணா உனக்கு ஃபிட் ஆகலாம், அதனால நான் விட்டு கொடுப்பேன். ஆனால் டூஹி வந்துட்டு எக்கான கொடுத்து உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டியான்ட்டு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு காசு வந்திருக்கும்ல, ஸோ அதனால தன்னோட மாமியார் வீட்டில் பாலமாக கவனிச்சிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை நீ காசை வாங்கிட்ட, நீ நினச்ச போலயே நம்ம வந்து ட்ரக் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஹீரோயினை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா மின்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும். மீன் வந்து ரூமுக்கு போயிடுவான். அப்போ பின்னாடி ஹீரோயின் போயிட்டு என்னாச்சு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. உடனே மீன் வந்து கோப்படுவான், என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு அதான் ஆசையா, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கேட்டுட்ருக்கு. இப்போல்லாம் வந்துட்டு நீ சன்கி மாதிரியே இல்லை, வர வர டூஹி மாதிரி தான் நடந்துட்டு இருக்க, ரொம்ப திமிராக இருக்க, உன்னோட லுக்கே அப்படியே மாறி போச்சு, எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பான். என்னாச்சு, நான் டூஹி மேலே எப்படி மாற முடியும், டூஹி வந்துட்டு எந்த லெவலில் இருக்கா, நான் ஏன் அவளை மாதிரி மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசுவாள். பாரு, நீ எப்போவுமே என்ன டார்லிங் அப்படி செல்லக்குட்டி இந்த மாதிரி கொஞ்சம் தான் பேசிகிட்டு இருப்பேன், என்னை பார்த்துட்டு 8th கூட பேச மாட்டேன், ஆனால் இப்போல்லாம் நீ வந்து 8th பேசிகிட்டு இருக்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ உன்னோட ட்ரக் காசு வந்துச்சு, நீ பிஸ்னஸ் பண்ண போகிற, ஸோ அதனால் என்ன டம்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் மீன் வந்துட்டு சவுண்டாக கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து அவனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும், அது வந்து மிஞ்சிக்கிட்டு தான் வரும். இந்த பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவான். மிஞ்சிக்கிட்ட வந்து என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு பணம் வந்துருச்சு, அவள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறா, இப்போ என்னை டம்ப் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட பணம் தானே, நீ சந்தோஷம் தானே பண்ணும், அவங்களுக்கு வந்துருச்சு, நீ எதுக்கு வந்து கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆல்ரெடி வந்துட்டு ஓஜினும் அதுக்கப்புறம் டூஹியும் வந்துட்டு நான் மட்டை தட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்து ஏற்றி விட்டோம்னா என்ன பண்ணுறது, ஓஜின் வேற வந்துட்டு ஜிம்முக்கு போகிறான், அது எவ்வளோ பெரிய ட்ரைனிங் பிளேஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் உன்கிட்ட கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கேன், ஸோ அது மூலியமாக யூஸ் பண்ணி நீ அந்த ஜிம்மில் போயிட்டு மெம்பர்ஷிப்பாக ஆகு, அது வந்துட்டு பிரைமரி மெம்பர்ஷிப்பாக ஆகு, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஹீரோட குழந்தையும் வந்துருவாங்க. அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்குமா. உடனே வந்துட்டு என்ன பண்ணுவோம், சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஆஃபீஸ் கால் தான், நான் வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு, எனக்கு கூட வேலைலாம் போகல, நீ ரொம்ப சந்தோஷம்லாம் படாத, நான் ஒர்க்கில் தான் இருக்கேன், என்னை முக்கியமாக மேடம் கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுவான். அப்போ சோரிங் வந்து கேட்பா, அம்மா இப்போல்லாம் வந்துட்டு அப்பா டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு வந்துட்டு பாயிண்ட்டாக வந்து பேச ஆரம்பிச்சது, கண்டுபிடிச்சிடுது. வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்பா கொஞ்ச நாள் வந்து ஒர்க்குக்கு போகணும்ல, இப்போ திடுக்குன்னு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து டென்ஷன் இருக்கும், ஸோ அதை தான் வீட்டில் காட்டுறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சமாளிச்சிடுவா. நெக்ஸ்ட் காங்க தான் காட்டுறாங்க. காங்கோட மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, இவர்கிட்ட வந்துட்டு யாங்கோட ஃபைலை காமிச்சு, பாருங்க இந்த பொண்ணோட பேக்ரவுண்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா வந்துட்டு எக்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பொய்யா சொல்லியிருப்பா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு. என்ன இந்த பொண்ணு பெரிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த பொண்ணு வந்துட்டு பொய்யான ஃபேக்கான வந்துட்டு ஐடி கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஐடி வந்து ஃபேக்காக கொடுத்துருக்கு. இந்த பொண்ணு எப்படி நம்மளோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிச்சுன்னு தெரியுமா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு கிளப் மாதிரி போயிருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிலாம் போயிட்டு இருந்திருக்காங்க அந்த கிளப்புக்கு, அது மூலியமாக தான் நம்ம ஏர்லைனில் வந்து சேர்ந்துருக்கா. இவ ஒன்றும் ப்ராப்பராலாம் வந்து சேரல, இவ ப்ராப்பராக வந்துட்டு படிக்கவும் இல்லைங்கும் போது, அப்படியா சரி எதுக்கு இந்த பொண்ணோட ஃபைலை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்க கேட்பா. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு யார் கூட தான் ஸ்டே பண்ணுறா, டூஹி கூடயும் ஓஜின் கூட தான் வந்து ஷேர் பண்ணி அந்த வீட்டில் தான் இந்த யாங்குங்கிற பொண்ணு இருக்கா. ஸோ ஹீரோவையும் அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கு இது நல்ல சான்ஸு, ஸோ இவளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காங் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஜிம்மில் இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா மின் போயிட்டு, பாத்தியா நானும் ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன், அது இல்லாமல் ப்ரீமியர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கரெக்டாக வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, நல்ல விதமாக பேசுவான், ஏன்னா அவன் தான் டூஹியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. ஸோ சன்கியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி டூஹியோட அக்கா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக வந்து பேசுவான். என்ன இது என்கிட்ட வந்து பொலைட்டாக பேசுகிற, என்ன நான் வந்துட்டு ப்ரீமியமில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதனால பொலைட்டாக பேசுறியாங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே நான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ண போவான். அப்போ மீன் என்ன பண்ணுவானா, ஹீரோவை ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், டூஹி இருக்கால அவள் ரொம்ப டாமினேட் கேரக்டராக இருப்பாள், அவள் வந்து தன்னோட அக்கா வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாள், அது இல்லாமல் நீயும் சேர்ந்து என்னோட ஒய்ஃப் வந்து டாமினேட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட வந்துட்டு எதை சேர்த்து விடுற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவன் பேசுவானா. உன்னை ஹீரோக்கு வந்து செம்மையாக கடுப்பாயிடும், ஏன்னா அவனுக்கு வந்துட்டு யாருனே தெரியாது, இது வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்டான் டூஹியோட அக்காவை. ஸோ அவன் என்ன பண்ணுவானா, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசுகிற, ஏதோ கிளைண்டாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு நானும் கைண்டாக பேசுகிறேன், ஆனால் நீ ஓவராக பேசுகிற, நான் செம்ம டென்ஷன் ஆகிடும், ஃபஸ்ட்டு இங்கே இது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் சொந்த ஆக போகிறோம், அதுக்கு நீ இந்த மாதிரி திமிரா பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பாரு நீ வந்துட்டு ஒரு ஜென்யூனான ஆம்பளையாக இருந்தால் நீ எந்த பொம்பளையும் பற்றி தப்பாக பேசக்கூடாது, அதுவும் ஃபேமிலி மெம்பரை பற்றி தப்பாக பேசுகிற, நீ ஒரு ஆம்பளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். என்ன தைரியமாக இருந்தால் என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யாங்க்கு வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கால் வரும், இவன் வந்து டூஹி மாதிரி ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடிச்சிட்டு இருப்பாள். ஸோ நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக ஷோராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, டூஹி இதுக்கப்புறம் நீ வந்துட்டு சென்ட்ரல் மாதிரி இருக்க முடியாது, உனக்கு ஆல்கஹால் டிமாண்டியாக இருக்கிறத நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போவா. இவ தான் நைட் ஆனால் கிளப்பில் ஒர்க் பண்ணுறாள். ஸோ இப்போ ஒரு பெரிய பணக்காரன் வந்திருக்கான்னு சொன்னதுக்கப்புறம், ஸ்வீட்டி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை பொலிட்டிஷியனாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு காங் வந்து நிமிர்வாரா, காங் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நவுந்துருவான். சாரி காங், எனக்கு வந்து பண அவசரம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், மற்றபடி நான் இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்படியா, அதனால தான் வந்துட்டு இது வரைக்கும் நீ 20 மில்லியன் இங்கே நீ சம்பாரிச்சிருக்கியா, இந்த ஒரு நாளை வந்து சம்பாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா இல்லை, நான் இவ்வளோ தூரம் வரதுக்கு ஏதாச்சும் பண்ணும்ல, ஸோ அதனால தான் பண்ணேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஏர்லைன் நார்ம்ஸ் படி வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் இன்னொரு இடத்துல வந்துட்டு வேலை பார்க்கக்கூடாது. இவ வந்துட்டு அங்கேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து வேலை பார்க்குறல்ல, இது வந்துட்டு இல்லீகலான விஷயம். ஸோ வந்துட்டு இவ பயப்படுவாள், வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாள். அப்போ வந்துட்டு காங் சொல்லுவான், நான் வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஃபேவர் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே சிரிச்சா மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. அங்கே மிஞ்சி ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி மிஞ்சி வந்துட்டா சொல்லுங்கள், ஃபேமிலிலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, மீனோட ஃபேமிலிலேருந்து. ஆனால் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க போல். சரி சரிப்பட்டு வராது, நம்ம நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு அப்படியே நல்லா சரக்குலாம் அடிச்சுட்டு உட்காந்துருப்பானா. அப்போ அந்த மிஞ்சி வந்துட்டு கேட்பா, என்னாச்சு இப்போ எதுக்கு நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் தான் உன்னை வந்துட்டு ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு போனேன், அவன் என்னை டம்ப் பண்ணி பேசிட்டான், இவன் இப்போல்லாம் இப்படி பேசுகிறான்னா கூடி சீக்கிரத்தில் என் பொண்டாட்டிக்கிட்டே ஏற்றி விட்டு என் பொண்டாட்டியை டம்ப் பண்ணி பேசுவா, அவளும் வந்துட்டு ட்ரக் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறா, இந்த மாதிரி எல்லாருமே டம்ப் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது மிஞ்சிக்கு வந்து கோவம் வந்துடும். நான் உனக்கு இவ்வளோ ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கேன், நான் எப்போ பார்த்தாலும் நீ பொண்டாட்டியை நினச்சி தான் நீ பேசிகிட்டு இருக்கேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு என்ன பண்ணுவானா, நான் உன் ஒய்ஃபை பார்த்தியா அவனு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பாப்பா பர்ஸ்லேருந்து. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப அழகாக இருப்பாள். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உன்னோட ஒய்ஃப் தான் இவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வரும். அதுவும் இல்லாமல் நீ ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிற அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுவான், அப்படியே அந்த இடத்துல படுத்துருவான். அதுக்கப்புறம் ஃபோன் வரும் ஹீரோயின் கிட்டேருந்து. ஸோ ஹீரோயின் ஃபோனை வந்துட்டு இவ தான் அட்டன் பண்ணி உடனே வந்துட்டு ஹனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. நான் ஒன்றும் உங்களோட ஹனி ஒன்றும் கிடையாது, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மிஞ்சி வந்து பேசிட்டு ஃபோனை வச்சிரும். ஹீரோனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாது, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹலோ ஹலோங்குவா. இங்கே பார்த்தீங்கன்னா மிஞ்சி வந்து ஃபோனை கட் பண்ணிடுவா. அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் காலில் பிரச்சனை போல் அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது. அவர் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி பிஸ்னஸ் எப்படி போச்சு, கலெக்ஷன் என்ன ஆச்சு என்கிட்ட, நீ ஏன் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அடிக்கிறாங்க. ஒன்று இருங்க நான் இன்றைக்கி கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. மீனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. மீன் வந்துட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். டே நீ என்ன தாண்டா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமரா செக் பண்ணி பார்த்தா மிஞ்சியும் மீனும் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுவாங்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்ன ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு என் கூட க்ளோஸாக இருந்துட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸாக இருப்பேன், இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு பொண்ணு ஃபோன் பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமியார்கிட்ட சொல்லும் போது மாமியார் வந்து சொல்லுவாங்க, என்ன நீ பையனை வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து மினிகி சொல்கிறா, அம்மா நம்ம வந்துட்டு இவங்களை சந்தேகப்படுறோம்ல, அதுக்காக பதிலுக்கு இவங்க பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மினிகி சொல்வான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சந்தேகம்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு அவங்க ஒரு ஃபோனை வந்துட்டு இன்னொரு லேடி அட்டன் பண்ணாங்க, சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்க போது அவர் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டாகவே நான் பார்க்க போகிற அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடி உன்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்தாலுமே நான் உன்னை ஏன் வந்துட்டு மருமலாக எடுத்தேன்னு தெரியுமா, நீ நல்ல பொண்ணாக இருக்கேன்னு தான். இப்போ நீ என் பையன் மேலே சந்தேகப்படுறியாகும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நீ போனேன்னா அவ்வளோதான், என் பையன் வந்து தப்பு பண்ணாமலே நீ ஏதாவது தப்பு சொன்னேன்னா இதுக்கப்புறம் பாரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஹாஷாக பேசுவாங்க. பரவாயில்ல நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. என்ன இது நம்ம சொல்ல கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் மிஞ்சிய பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே கரெக்டாக வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க வந்து கீழே வந்து பார்ப்பாங்க, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துனே செம்மையாக கோவமாயிடுவாங்க. அட பாவி, என் ஹஸ்பண்ட் வந்து கலவனாக இருக்க போய் தானடா உன்கிட்ட 10 வருஷமாக நான் வந்துட்டு ஆஃபரில் இருக்கேன், இப்போ நீ என்ன ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபேமிலி எல்லாருமே வந்துடுவாங்க. ஹீரோயின் வந்துடுவாங்க, ஹீரோயின் அம்மா வந்துடுவாங்க, அப்புறம் வந்து இந்த மீனோட அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த லேடி வந்து சொல்லி அடிக்கும், உங்ககிட்ட 10 வருஷமாக நான் வந்துட்டு அஃபேரில் இருந்துட்டு இருந்தேன், உன்னை வந்து நான் புருஷனாக தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மிஞ்சி அவரை விடுங்க, அவர் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சிரும், இவன் 2 பேருக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக ஆகிடும். அப்போ தங்கச்சி வந்துட்டு சீனிலாம் ஒரு அண்ணனாடா, நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு மயக்கமே வந்துடும். இதை பார்த்தோன்னுமே இவனுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடும், என்ன இது எப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்
ஃபோட்டோஸ்லாம் வந்தாங்கன்ட்டு. நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இத பேச போவானாம். அப்ப ஹீரோயின் வந்து மயக்கப்பட்டு விழுந்துருவா. இத பார்க்குற அவங்க அம்மாவுக்கு செம்மையா ஷாக் ஆயிடும். புடிச்சு அந்த 2 பொண்ணுங்களும் நல்லா விளாசி விடுவாங்க. "நீ வந்து என் மருமகன்ட்ட என்னாடி வச்சுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து மருமகளுக்கு தான் அடி விழ போகுது. அதுக்குள்ள வந்துட்டு அவங்களோட அம்மா வந்துட்டு வந்துரு ஹீரோயின் அம்மா உன்ன வச்சு செஞ்சுருவான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப டல்லா இருப்பாளா. அவங்க பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம், "அம்மா ஏன் டல்லா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே வெளிய காமிச்சுக்காம, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, "போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இவங்க வந்து வீட்டுக்கே போல போல. அங்க தான் ஹீரோயின் அம்மாவும் இருக்காங்க போல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோட்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு உன்னோட திங்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்து குடுத்துட்டேன். ஓஜின் வீட்ல ஷேர் ஹவுஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி அவங்க அம்மாட்ட பேசிட்டேன். நீ அங்க போ அப்படிங்கும்போது, "அண்ணே நீ இவ்வளோ மாரி கேவலமான விஷயம் பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம டூக்கிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க வந்து என்ன இந்த வீட்ல இருந்து தங்க விடுவாங்களா ஷேர் ஹவுஸ்லங்கும்போது, இன்னும் டூக்கிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. சன்ஹி வந்து சொல்லியிருக்க மாட்டான். நீ போ அங்க வந்து ஸ்டே பண்ணு. உன்னோட திங்ஸ்லாம் குடுத்துருக்கேன் பாரு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. சரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போயிடும். இங்க பார்த்தீங்கன்னா, அவன் பிச்சைக்காரன் மாரி உட்காந்துருப்பான். உன்ன பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் நீ பண்றதா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாரி சன்ஹி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சன்ஹிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. சரி விடு சன்ஹி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. போ இப்படியே போயிட்டு அவட்ட மன்னிப்பு கேளு. கண்டிப்பா உன்ன அக்செப்ட் பண்ணிப்பா. சன்ஹி அம்மா வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்ன்னு நெனச்சிட்டு இருக்கியா உன் மாமியாரு. அவ ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எந்த அடி அடிப்பா தெரியுமா? அவ வந்துட்டு அப்படி அடிப்பா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா நான் என்ன பண்றது? எனக்கு வந்து ஹீரோயின பார்க்க ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் இந்த மாரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்க்க முடியாம தான் உட்காந்துருப்பான். நல்ல சான்ஸ் நீ இப்படியே போயிட்டு மன்னிப்பு கேளு. உனக்கு கில்ட்டி இருக்குல்ல நீ மன்னிப்பு கேளு. கண்டிப்பா அவ மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஹீரோயினால சும்மாவே இருக்க முடியாது. அவ கோவத்த வந்துட்டு ஆத்தணும்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாளா. இத பார்க்குற அம்மாவுக்கு வந்து தெரியுது. பொண்ணு வந்துட்டு கோவத்துல இருக்கா. அதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரும்மா, நீ இப்ப இந்த வீட்ல இருக்காத. உனக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகும். நீ டூஹியா வந்துட்டு ஷேர் ஹவுஸ்ல போயிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். உன் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான். அவன மன்னிக்கணும் அவசியம் கிடையாது. உன் இஷ்டம். உனக்கு என்ன தோணுதோ அத செய்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி தான் கட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, புது மாடல்லாம் வந்துட்டு யாங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவ வந்து ரொம்ப ஹாப்பியா கிரீடம்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ அங்க இருக்கவங்கலாம் பேசுவாங்க. டூஹி மாரி ஒரு வேலை இவ வந்துட்டு தில்லாலங்கடி பண்ணி தான் இந்த வேலைய வந்துட்டு வாங்கியிருப்பாளோ, இந்த மாடல் சர்டிஃபிகேட்ட வாங்கியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் காசிப் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காங் வந்து சொல்வாரு. "உன்ன வந்துட்டு மாடலா மாத்துறேன். ஆனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணியே ஆகணும். இந்த ஒன் ஏர்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதில வந்துட்டு ஹீரோவோ, ஹீரோயின் யாருமே அதில இருக்கக்கூடாது. அத மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. "கண்டிப்பா சார். நான் உங்களுக்கு கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவா. அதனால தான் இப்போதைக்கு அதுக்கு ப்ரைஸா வந்துட்டு மாடல் ஆக்கி விட்டுருப்பாங்க போல. ஸோ இவ மாடலா ரொம்ப ஹாப்பியா இருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க தான் 1 இயர்க்காக வந்துட்டு எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கும். அதுக்காக ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. இப்ப பார்க்கும் இதுல தான் இருப்பாரு. ஸோ பார்க் வந்து சொல்றாரு, "நான் வந்துட்டு இதுல ஜாயின் பண்றேன்னு சொல்லவே இல்லடா. என்னோட பேர நீ வாண்டடா வந்து போட்டுருக்கடா" அப்படிங்கும்போது, "சும்மா இருங்க சார். நான் எங்க போனாலும் நீங்க அங்க தான் வருவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் லவ் என்னாச்சு? உங்க அப்பா தான் கால் பண்ணி கேட்டாரு. என் பையனுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்கும்போது, ஹீரோக்கு வந்து சிரிப்பு வந்துரும். "சும்மா இருங்க. என்ன கிண்டல் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க இன்னும் டேட்டிங் இந்த மாரி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அட்லீஸ்ட் நாங்க போயிட்டாச்சும் கல்யாணம் பண்ணிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி அதுக்கு தானே ரெடி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அம்மா தான் கால் பண்ணுவாங்க. "என்னடா பண்ணிட்டு இருக்க? டூஹிய பார்த்தியா? டூஹி கூட இது டேட்டிங்லாம் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. "கண்டிப்பாம்மா. இன்னைக்கு வந்துட்டு டூஹிய வந்து எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லுவானா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ எப்பவுமே ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் நெறைய போட்டுட்ருப்பான். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் ப்ளூ கலர் ட்ரெஸ்க்கு பாய் பாய். இதுக்கப்புறம் என் பையன் வந்து சூப்பரா மாடல் மாடலா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அதெல்லாம் பேக் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு ஹீரோ ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து டூஹி எப்படி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். இப்படி பேசலாமா? அப்படி பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனா சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். கையில பூலாம் வச்சுட்டு இருப்பான். இவனுக்கு இதானே ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ பயங்கர நர்வஸா இருக்கும். இந்த ஃப்ளவர பார்த்துட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹீரோயின்ட்ட குடுக்கலாம், அப்படி குடுக்கலாம், அப்படி குடுக்கலாம்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பானா. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சன்ஹி வரா. அவ பயங்கரமா டல்லா வந்துட்டுருப்பா. இவன் என்ன பண்ணுவான், சன்ஹி வரா அப்படி சொல்லிட்டு ஹாப்பியா என்ன பண்ணுவான்னா, அந்த பொக்கே வந்து குடுப்பான். இவ வந்து நோட் பண்ணியிருக்கவே மாட்டா. அவ ஸ்ட்ரெயிட்டா போயிடுவா. இத வந்துட்டு டியான் வந்து பார்த்துருவான். "என்ன ஓல்டு ஸ்கூல்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவான். அவ வந்துட்டு நெறைய டேட்டிங் பண்ணியிருக்கா. நெறைய பசங்க கூட வந்துட்டு அவுட்டிங்லாம் போயிருக்கா. அவளுக்கு இதெல்லாம் வந்து சப்பையா தெரியும். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவானா. "ஃபர்ஸ்ட்டு என்னோட பொக்கேய குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புடுங்குவான். "இங்க பாருங்க, நீங்க பண்றது எல்லாமே வந்து ஃபெயிலியரா தான் ஆகணும். நீங்க வந்துட்டு ஒரு பொண்ண இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஐடியா கேளுங்க. எல்லா ஐடியாவும் எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு எதுவுமே கேட்டுக்க மாட்டான். அமைதியாவே இருப்பான். இத்தன நாளா கட்ட பிரம்மச்சாரியா இருந்துட்டு, இப்ப திருக்குன்னு லவ்வுல விழுறேன். நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நிலா, வானம் அப்படின்னு பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு. டூஹி மாரி பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணணும்னா என்கிட்ட தான் ஆன்சர் பண்ணணும்.
போனா போது. நான் வந்துட்டு போட்டியாளர்ன்னு பார்க்காம உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏதாச்சும் டவுட்னா வந்து என்ட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது வேணா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் வந்து கலாய்ச்சிட்டு போவான். ஹீரோ வந்து என்னடா சின்ன பையல வந்துட்டு ஓவரா பேசுற அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு கிளம்பி போயிடுவான். பார்த்தீங்கன்னா, உள்ளார பார்த்தீங்கன்னா யாங் உட்காந்துருப்பான். அந்த கிரீடம வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். இத பார்க்குற ஹீரோக்கு வந்துட்டு செகண்ட் ஹீரோக்கு செம்மையா காண்டா இருக்கும். ஏன்னா இது டூஹியோட இது தானே. ஸோ அப்படியே பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உனக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா, ஜால்ரா அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து டியாங் போயிட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கு தான் நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா டூஹிக்கு தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அவங்க கால்ல விழுந்துரும். என்ன சொல்ல வர? அப்போ இது யாங்குக்கு இந்த கிரீடம் நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படிலாம் சொல்ல. பழைய இடத்துல இருக்கும்போது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். அது வந்து கிரீடத்த பத்தி நான் பேசவே இல்லையே. இதோ இங்க இருக்கு பாரு இந்த ஸ்ப்ரே இத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அப்புறம் கரெக்ட்டா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஹீரோட அம்மா வருவாங்க. எங்க டூஹி எங்க? டூஹிக்காக நான் வந்து சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டூஹிய வந்து கூப்பிடுவாங்களா, யாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகும். எல்லாரும் என்ன டூஹி டூஹின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோவத்துல இருப்பா. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, அவ என்ன ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போயிட்டா, நான் வேணா போயிட்டு கூப்பிட்டு வரட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவானா. அப்ப கரெக்ட்டா யாங் வந்து ஸ்டாப் பண்ணி, யோஜின் நீங்க எதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு போறீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போய் அவள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுவானா ரூமுக்கு போயிட்டு டூஹி வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. ஹீரோயினுக்கு வேற பிரச்சனை இல்ல. ஸோ அவ என்ன பண்ணுவா, சோகமா வந்துட்டு அங்க வந்துட்டு படுத்திருப்பாளா. என்னாச்சு டூஹி நீ வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கியா? இத பாரு எனக்கு வந்து கிரீடம் வந்துருச்சு. ஸோ நான் மாடல் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கோவமா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவள எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டா. அவ நினச்சுப்பா மனசுல, எனக்கு தெரியும்டி எனக்கு இந்த மாடல் கிடைச்சது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். சும்மா நல்லவ மாரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல நினச்சுப்பா. நெக்ஸ்ட் சேர்மன் வீட்ட தான் காட்டுறாங்க. எப்பவுமே சேர்மனுக்கு வந்துட்டு ஒரு சேரிட்டிலேருந்து நெறைய வந்துட்டு கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து கேட்பாரு, எதுக்கு அந்த சேரிட்டிலேருந்து நெறைய கிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க? அதெல்லாம் வந்து ஆர்ட் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. எதுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீங்க ஃபர்ஸ்ட்டு டொனேஷன் குடுத்தீங்கல்ல, ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, ஸோ அதுக்காக நன்றி கடனதுக்காக தான் சார் இந்த மாரி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கு. இந்த பெயிண்ட்ட வந்துட்டு என் வீட்ல மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு போய் எடுத்து போய் மாட்டுவாரு. அப்போ டெரியும் காங்கும் வந்திருப்பாங்க. டெரி என்ன பண்ணுவான்னா, வாய் வச்சு சும்மா இல்லாம, அப்பா நான் உங்க கம்பெனில ஜாயின் பண்றேன். அதுவும் இல்லாம மினிஸ்டர்ட்ட சொல்லி கண்டிப்பா அந்த ஒன்லைன் ஏர் இருக்குல்ல, ஒன்லைன் ஏர் இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல, அந்த டெண்டர வந்துட்டு ஓப்பன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லும்போது, யாரு நீயா? நீ இந்த மாரி ஃபேக்கா நடிக்க போய் தான் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னால தான் இன்னைக்கு எல்லாமே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு, உன்ன இந்த கம்பெனில ஏன்டா சேர்த்தோன்னு இருக்குது. என்னோட வாரிசு நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவங்க அப்பா போவாங்களா, அந்த ஃபைல பார்த்துட்டு என்ன வந்துட்டு ரீஜாயின் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு கத்திட்டு இருப்பா. இங்க பாரு எல்லாமே உன் நடிப்பு. இப்போ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிய. அது எல்லாமே நடிப்பு. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசுவாரு. சரி வந்து செம்மையா கடுப்பாயிடுவாங்க. ஏதோ பேச போவாங்களா, காங் வந்துட்டு அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரூம்குள்ள வந்துட்டு இந்த கலனுக்கு என்ன திமிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இவர் பண்றதெல்லாம் பார்த்தா சொத்து எதுவுமே எனக்கு கையில வராது போல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அப்ப காங் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு ஓகேனா சொல்லு நம்ம பண்ணிடலாம். பட் இதால உங்க அப்பாவும் லைட்டா பாதிப்பாரு. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து கேட்பான். அதுக்கு இந்த டேரி வந்துட்டு பரவாயில்ல. யாரு பாதிச்சாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த கம்பெனி ஃபுல்லா ஓவர்டேக் பண்ணும். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அகேன்ஸ்டா இருக்க கமிட்டி மெம்பர் எல்லாரையும் தூக்கிட்டு புதுசா உனக்குள்ள ஃபேவரா உள்ள ஆளை வந்து சேர்க்கணும். அப்படி சேர்த்தா போதும். இது எல்லாமே ஸ்மூத்தா பண்ணிடலாம். அது இல்லாம உங்க அப்பாக்கு இதுல நிறைய பிரச்சனை வரும். பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க அப்பாவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுவான். காங் வந்து ஒரு ஐடியா சொல்லுவான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிடுவா. சேர்மேனுக்கு இருக்கு, அந்த ஏர்லைனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாளா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.